டிராகன் பால் டைமா எபிசோட் 6 குயிக் ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிட்டு போன வண்டி போஞ்சு போய் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஃபேன்ஸோட லக்கேஜால தான் வண்டி பிரேக் டவுன் ஆச்சுங்கிறதால சனியை தொலையட்டு அங்கேயே லக்கேஜ் தூக்கி போட்டு வண்டியை சரி பண்ண போனான். அப்ப கோகு காக்கா வருதுன்னு வேகமா ஓட பேன்சோக்கு உண்மையாலே பவர்ஃபுல் தானா இல்ல டம்மி பாபாவா அப்படிங்கிற சந்தேகத்துல சின்ன கிட்ட கேக்குறா. அதுக்கு சின்ன என்னதான் இப்படி கேட்டுவிட்ட, எங்க யூனிவர்ஸ்ல கோகு தான் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்றாரு. இவனுங்க எங்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கோமாங்கோட சோல்ஜர்ஸ் எல்லாம் அங்க வந்து கோகுன்னு ஒருத்தன் வாண்டட் லிஸ்ட்ல இருக்கான், அவனை பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியுமா? இதுங்கடா உங்க கழுத்துல இருக்க டேக்லாம் எங்கடா அப்படின்னு விசாரிக்கிறான். அதுக்கு டே நாங்கெல்லாம் டூரிஸ்டா, இதோ இவதான்டா எங்க டூரிஸ்ட் கைடு, கோகோ பத்திலாம் எங்களுக்கு ஒன்னும் தெரியாது சொல்லி சமாளிச்சு பேன்சோ அவளோட டேக் அவங்க முன்னாடி காட்டுறா. என்னதான் பேன்சோ கிங்கோட பொண்ணா இருந்தாலும் ஒயால அவ கழுத்துல டேக பார்க்கும்போது தான்டா தெரியுது இந்த டேக் டீமன் உலகத்துக்கு எவ்வளவு முக்கியமான ஒண்ணுட்டு. இப்படி டீமன் சாம்ராஜ்யத்தோட கிங் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றது பார்க்கும்போது சத்தியமா கடுப்பா தான் இருக்கு. இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு நடுவுல டீமன் உலகத்துல இருந்து தப்பிச்சு போறவங்களை பார்த்து கொஞ்சம் கூட எனக்கு ஆச்சரியமா இல்ல, வாழ்றவங்களை பார்த்தாண்டா ஆச்சரியமா இருக்கு. எப்படா வாழ்றீங்க, சீக்கிரம் டிக்கெட் போட்டு கிளம்புங்கடா. வண்டியை சரி பண்ணிட்டு டிராவல் ஆரம்பிக்கும் போது பேன்சோ நீங்க ட்ரீல இருந்தா பிறந்தீங்கன்னு ஷின்னு கிட்ட கிளைண்ட் இனத்தை பத்தி விசாரிக்கிறா. அதுக்கு ஷின்னு ஆமா நான் டிக்கெட்ஸோ அதின்ஸோ எல்லாரும் ஒரே ட்ரீல இருந்தா பிறந்தோன்னு ஷின்னு கிட்ட சொல்றாரு. இத பத்தி ஷின் குளோதியா கிட்ட என்னோட பிரதர்ஸ பத்தி உனக்கு தெரியுமா, ஏன்னா அவங்க எல்லாம் கிங் கோமாங் தான் ஒர்க் பண்றாங்கன்னு கேக்குறாரு. இதுக்கு குளோதியா எனக்கு இத பத்தி ஒண்ணுமே தெரியாதுன்னு போய் சொல்லி சமாளிக்கிறான். குளோதியா கிட்ட பேன்சோ நீ எப்படி டீமன் ஃபர்ஸ்ட் வேர்ல்டுல இருக்க, யாராச்சும் அங்க உனக்கு தெரியுமான்னு கேக்குறா. குளோதியா அந்த क्वेश्चनக்கு ஒழுங்கா ஆன்சர் சொல்லலாம் மழுப்பவே பேன்சோக்கும் ஷின்னுக்கும் டவுட் இன்னும் குளோதியா மேல அதிகமாவே வருது. பிரேக் டைம்ல எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது குளோதியா ரகசியமா டாக்டர் அரின்சு கிட்ட எல்லாம் பிளான் படி தான் போய்கிட்டு இருக்குன்னு சொல்றத ஷின் எப்படியே ஒட்டு கேட்ட மாதிரி தான் தெரியுது. குளோதியா உண்மையில கோகு கேங் கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறாங்கிறது இன்னும் புதிதா தான் இருக்கு. டிராவல் பண்ண டயர்ட்ல குகையில ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அங்க வந்த பார்க்க எரும மாடு மாதிரி மினாட்டோர் இனத்தை சேர்ந்த மிருகம் கோகுவோட கேங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போதும் சீரியஸா சொல்ல கோகு பார்க்க பசுமாடு மாதிரி இருக்க சூப்பரா பேசுறமா நீ அப்படின்னு கலாய்க்கிறான். கோகு எங்க வந்து என்ன வேலைடா பாக்குற, இதுக்கப்புறம் குளோதியா இந்த காமெடி பேச நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல கோகு இது ஒன்னால முடியாது நீ ஓரம் வந்து நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அது குளோதியா ஏ கோகு நான் எவ்வளவு பவர்ஃபுல் வஸ்ட் உனக்கு தெரியுமா, ஏகல வந்து கேட்டு பாரு வரியா இங்கே உனக்கு எனக்கு ஒரு சிங்கிள்ஸ் போட்டுவோம் அப்படின்னு கேட்கிறான். அது கோகு ஒத்துக்கிட்டு வாடா சண்டை போட்டு பாத்துப்பான் நான் யாரும் உனக்கு காட்டுறேன்னு சொல்றான். இதுக்கடையில அங்க வந்து எருமாடு அடே பேதியில போவான் இங்க வந்து எவ்வளவு சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன் எவனா கண்டுக்குதான் நான் பாத்துட்டு புலம்பிக்கிட்டு இருந்துச்சு. கோகு ஸ்டார்டிங்ல ஜாலியா தான் சண்டை போட்டு இருந்தான். ஷின் குளோதியாவோட ஃபுல் பவர்ஸ பார்க்கணும்னு கேட்டதுக்காக கோகு சீரியஸா சண்டை போட ஆரம்பிச்சா. இருந்தாலும் அந்த அளவுக்கு எதுவும் ட்ரை பண்ணல. நம்ம ட்ரைலர்ல பார்த்த ஐகானிக் சீனான கோகு சூப்பர் சைனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி குளோதியாவோட மேஜிக் பிளாஸ்ட் அசால்ட்டாவே ஸ்டாப் பண்ணி கோயாவை நான் தான்டா இங்க கிங்னு ப்ரூவ் பண்ணான். வழக்கமா டைம் அனிமேஷன்ல தாது மாதம் மிரட்டி விட்டாங்க, டாப் நாச்சா இருந்துச்சு. இவங்களுக்கு சண்டை வரதுக்கு முன்னாடி ஒரு எருமை மாட்டு டைலாக் எல்லாம் பேசி தெரியுமா, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போதுன்ட்டு என்னடா இங்க இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காங்கன்னு அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சதான் துண்ட காணும் துணிய காணும் ஓடுச்சு. கடைசியில ஆளையே காணும். அதே சமயம் எர்த்துல ப்ளூமா ஒரு வழியா ஸ்பேஸ்ஷிப்பை சரி பண்ணி வெஜிடா பிக்ல டிராவல் பண்ண பாக்குறப்ப வண்டி மறுபடியும் புகைச்சு போய் பிரேக் டவுன் ஆயிடுது. டைமா எபிசோட்ல டீமன்ஸோட ஸ்பேஸ்ஷிப்லாம் பிரேக் டவுன் ஆகிறது பெரிய பிரச்சனையா இருக்கும் போல வடிவேல் காமெடியில சொல்ற மாதிரி திரும்பியும் பிரேக் டவுனா நீ ஒரு கழுசட இது ஒரு கழுசட. டீமன் சாம்ராஜ்யத்துக்குள்ள தலைமை வெஜிடாவோட என்ட்ரியை பாக்கிறதுக்கும் அவனோட ஃபைட்டை பாக்கிறதுக்கும் இன்னும் கொஞ்ச நாள் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் போல. ஓகே கைஸ் வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோக்கு மறக்காம லைக் போட்டுருங்க. டிராகன் பால் டைமா எபிசோட் எவ்ரி ஃப்ரைடே ரிலீஸ் ஆகுது. டைமா சீரிஸோட தொடர் அப்டேட்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.